வணக்கம் வீர வணக்கம் மனித உரிமை போரினிலே மாண்டு மடிந்த தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மனித உரிமை போரினிலே மாண்டு மடிந்த தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மனித உரிமை காப்பாளர்கள் ஒன்று திரண்டு போராடும் உரிமை காக்க போராடும் சித்திரவதைக்கு எதிராக போராடும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் மனித உரிமை காப்பாளர்களின் மனித உரிமை போராட்டங்கள் உரிமை காண போராட்டங்கள் வெல்லட்டும் வெல்லட்டும் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த முயன்ற வழக்கறிஞர் குணசேகரன் மீது வழக்கறிஞர் சண்முகம் மீது செயல்பாட்டாளர் ரகுமான் மீது பொய் வழக்கு பதிவு செய்த டிஎஸ்பி செல்வராசை இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரை கண்டிக்கிறோம் மனித உரிமை காப்பாளர்கள் ஒன்று திரண்டு கண்டிக்கிறோம் குற்றமா காவல்துறையே குற்றமா உயர்நீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துவது குற்றமா டிஎஸ்பி செல்வராசே இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரே குற்றமா சட்டவிரோதமா நாங்கள் செய்தது சட்டவிரோதமா போடலாமா பொய் வழக்கு போடலாமா பொய் வழக்கு போடலாமா தமிழக அரசு வழக்கு பதிவு செய் தமிழக அரசு குற்ற செயலில் ஈடுபட்ட பொய் வழக்கு பதிவு செய்த டிஎஸ்பி செல்வராஜ் மீது இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய் காவல்துறையே செய்யாதே சித்திரவதை செய்யாதே நடைமுறைப்படுத்து சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்து காவல்துறையே போடாதே மனித உரிமை காப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடாதே கண்டிக்கிறோம் காவல் சித்திரவதையில் ஈடுபடும் காவல்துறையை கண்டிக்கிறோம் வரவேற்கிறோம் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் காவல்துறையை வரவேற்கிறோம் பெருமைப்படுத்துவோம் சட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் நேர்மையாக செயல்படும் காவல்துறையை பெருமைப்படுத்துவோம் சிறுமைப்படுத்துவோம் இழிவுபடுத்துவோம் புறக்கணிப்போம்
சட்டவிரோதமாக செயல்படும் டிஎஸ்பியை புறக்கணிப்போம். பொய் வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டரை எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நிற்போம். சட்டவிரோதமாக செயல்படும் காவல்துறையை எதிர்த்து நிற்போம். போட்டு பார், போட்டு பார், பொய் வழக்கு போட்டு பார். எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நிற்போம். ஜனநாயகத்தை முன்னிறுத்தி, சட்டத்தை முன்னிறுத்தி, மனித உரிமை காப்பாளர்கள், சட்டவிரோத காவல்துறைக்கு எதிராக எழுந்து நிற்போம். அன்பார்ந்த தோழர்களே, பெரியவர்களே, தொடர்ந்து பல்வேறு நபர்கள் இங்கு பேச உள்ளார்கள். உறுப்பினர்கள் கொஞ்சம் உட்காருங்க. வரக்கூடிய தோழர்கள் இருக்கை வந்துங்க. வரக்கூடிய தோழர்கள் நேரத்தை கணக்கில் எடுத்து இந்த நிகழ்வில் பேச வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வரவேற்பதற்காக நான் பொறுப்பேற்றுள்ளேன். இங்கே வந்துள்ள அனைத்து தோழர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். குறிப்பாக உளவுத்துறை நண்பர்களே, கொஞ்சம் முன்னாடி நல்ல க்ளோஸ் அப்ல நான் பேசுறத கொஞ்சம் பதிவு செஞ்சு உங்க டிஎஸ்பி, இந்த வீணா போன டிஎஸ்பி, நான் தான் போன்ல பேசினேன். உங்க எஸ்பி இந்த சம்பவம் நடக்கும்போது நான் போன்ல பேசினேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பேசினேன். அவங்களுக்கெல்லாம் இங்க நடக்கிற விஷயங்களை தயவு செய்து உளவுத்துறை நண்பர்கள் பிரேக்கே இல்லாம நீங்க வீடியோல இடையில பிரேக்கே வேண்டாம், என்ன நடக்கிறதோ அப்படியே பதிவு செய்யுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா திரும்ப எங்கள் மீது வழக்கு போடுவதற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செய்யிருக்கோம். நேர்மையோடு உளவுத்துறை நண்பர்கள் ஆரம்பத்திலிருந்து பொறுப்போடு கடைசி வரை இன்னும் க்ளோஸா இந்த நிகழ்வை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற அன்போடு தோழமையோடு உங்களை வரவேற்கிறோம். இதற்கு தலைமை தாங்கக்கூடிய வழக்கறிஞர் உட்பட பல்வேறு அமைப்புகள், இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையுமே வரவேற்று இந்த சம்பவத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். என்றால் நேர்மையான உளவுத்துறை நண்பர்கள் இந்த இடத்தில் சிலர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த சட்டவிரோத செல்வராஜ் டிஎஸ்பிக்கு எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று சொன்ன டிஎஸ்பி செல்வராஜிற்கு இந்த தலைமை அஞ்சலகத்திற்கு முன்பாக இருந்து செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு சவால் விடுவதற்காக, சட்டவிரோதமாக செயல்பட்ட டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு சவால் விடுவதற்காக வந்திருக்கிறோம். உங்களுடைய காக்கி சட்டையை கலட்டி நீங்கள் செய்த சட்டவிரோத செயலை நிறுவனம் உங்களுக்கு காக்கை கலட்டி, காஞ்சிபுரம் கடைசி எஸ்பியா இருந்த ஒரு நபரை காக்கி சட்டையை கலட்டி வீட்டுக்கு அனுப்பியது போல் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இங்க வந்துள்ளோம். டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மனித உரிமை காப்பாளர்கள் கூடியிருக்கிறார்கள். 2வது மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி சங்கர் என்கிற ஒரு நபரை கைது செய்கிறார்கள். குற்ற பின்னணி உள்ள ஒரு நபர். சங்கர் மீது பல வழக்குகள் உள்ளது. அவர் பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தவர். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கைது செய்யப்பட்ட நபரை உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதுதான் காவல்துறையினுடைய கடமை. உரிய தண்டனையை பெற்று தராமல் சங்கரை காலை உடைத்தது யார்? போலித்தனமான பொய்யான எஃப்ஐஆர் போட்டது யார்? அவர் ஆத்து பக்கம் ஓடும்போது கால் முறிஞ்சி ஒடிஞ்சதாக போலியான எஃப்ஐஆர் போட்டது யார்? இந்த பொது வீதியில வச்சு கேட்கிறோம். அவருடைய காலை உடைச்சு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கரூர்ல சேர்த்தீங்க. அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்த உடனே 9ஆம் தேதி ரொம்ப சீரியஸா இருக்கிறார் சங்கர். நீதிமன்ற நடுவர், குளித்தலையுடைய நீதிமன்ற நடுவர் நேரடியாக சங்கரை விசாரிக்கிறார். என்னை காவல்துறை லாலாப்பட்டை காவல் நிலையத்தில் வைத்து என்னை காவல்துறை அடித்து சித்திரவதை செய்தது என
நீதிமன்ற நடுவரிடம் சங்கர் பதிவு செய்துள்ளார். வெக்கங்கட்ட டிஎஸ்பி, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய டிஎஸ்பி, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீதிமன்ற நடுவரிடம் காவல்துறை என்னை சித்திரவதை செய்தது என்று பதிவு செய்துள்ளார்களே. மாதம் மாதம் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி உன்னுடைய பெண் பிள்ளைகளுடைய வயிறை வளர்க்கிறாயே, மானங்கட்ட டிஎஸ்பி வழக்கு பதிவு செய். நாங்க சேலஞ்ச் பண்றது வீதிக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு வழக்கு நீங்க போடணும். நீதிமன்றத்தில் டிஎஸ்பி சம்பந்தமாக நாங்க பேசினதை பதிவு செய்யணும். சங்கர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னை லாலாப்பேட்டை காவல் நிலையத்தார் அடித்து சித்திரவதை செய்தார்கள். அது பதிவாகியிருக்கிறது. அதன் பின்பு 13ஆம் தேதி சங்கர் இறந்து போனார். ரவுடியை அடித்தால் தானே குற்றம் குறையும், ரவுடியை சுட்டு கொன்றால் தானே குற்றம் குறையும். ரவுடியை கண்டித்தால் மனித உரிமை ஆர்வலர்களாம் முன்னாடி வருகிறீர்களே, இந்த குற்றத்தை குறைப்பது எப்படி என்கிற கேள்வி காவல்துறை வைக்கிறது. ரவுடியை அடிப்பதற்கு, ஒரு மனிதரை அடிப்பதற்கு உனக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? ஒரு மனிதனுடைய காலை அடித்து உடைப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? சட்டம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் நடந்த எந்த என்கவுண்டராவது நேருக்கு நேராக ஒருவரை சுட்டுக் கொண்டீர்களா? தற்போது சென்னையில் நடந்த என்கவுண்டர் சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கேள்வி கேட்டாரே, தமிழக முதல்வர் சமாளிச்சார். என்ன நடந்தது? டெய்லி 2 பேரும் அடிச்சு காவல் நிலையத்தில் காலை ஒடிச்சு அனுப்புறீங்க, பாத்ரூம்ல வலிக்கி விட்டதாக ஸ்டோரியை உருவாக்குறீங்க. தமிழ்நாட்டில் குற்றம் குறைஞ்சதா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததுக்கு மட்டும் 22 நபர்கள் சுட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் குற்றம் குறைஞ்சிருக்குதா? மரண தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல குற்றம் அதிகமா இருக்குது. மரண தண்டனை இல்லாத நாடுகள்ல குற்றம் குறைவா இருக்குது. எதற்கு காக்கி சட்டை? சென்னையில ஒரு வட இந்திய திருடன் 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணினுடைய நகையை பறித்து விட்டு ஓடுகிறான். தமிழ்நாடு காவல்துறை சாதாரண காவல்துறை அல்ல. காவல் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். 6 மணி நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை தன்னுடைய அறிவியல் அறிவை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானத்தில் ஏறி நின்றவனை கைது செய்து கொண்டு வந்து வரலாற்று சாதனை வைத்தது தமிழக காவல்துறை. மறக்க முடியாது. அது யாராலும் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனை. அந்த வட இந்தியாக்காரனை, அந்த கொள்ளையடித்தவனை, விமானத்தில் ஏறி இருந்த ஒருவனை கைது செய்தது, போர்டிங் பாஸ் வாங்கி விமானத்தில் காத்திருந்தவனை கைது செய்தது, ரயிலில் தப்பிச் சென்ற 3 நபரையும் அறிவியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அறிவுபூர்வமாக சென்னை காவல்துறை கைது செய்தது. கைது செய்த பின்பு என்கவுண்டர் செய்வதற்காகவே சென்னையில் வந்துள்ள சென்னை காவல் ஆணையர் அருண் என்ன செய்கிறார்? திருட்டு புத்தி, கொலகார புத்தி, அதிகார சக்திகள் சொல்வதை கேட்கக்கூடிய சட்டவிரோத புத்தியில் அவனை என்கவுண்டர் செய்கிறார். இது எவ்வளவு மோசமானது! ஒரு பக்கம் அறிவியல் ரீதியாக காவல் அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு காவல் தரப்பினர் தன்னுடைய முழு அதிகாரங்களை, தன்னுடைய முழு அறிவை பயன்படுத்தி, அனுபவங்களை பயன்படுத்தி கைது செய்கிறது உயர் காவல்துறை. அவனை நாங்க பிடிச்சிட்டு பைக் கூட்டு போனோம், எங்களுக்கு கூட வந்தா அதனால சுட்டோம். இந்த மாதிரி பேடித்தனமான போலி மோதல் தமிழ்நாட்டில் சங்கர் வழக்கிலும் சங்கர் குற்ற பின்னணி உள்ள நபர் தான். சங்கருக்கு தீர்ப்பு எழுதுவதற்கு இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீதிமன்றம் தான் தீர்ப்பு எழுத வேண்டும். சங்கருடைய காலை ஒடிப்பதற்கு இந்த காவல்துறைக்கு எந்த சட்டத்தில் வழி வகுத்துள்ளது? நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். சங்கரை அடித்து கொலை செய்த பின்பு ஒரு காவல் நிலைய விசாரணையில் ஒருவர் மரணமடைந்தால் அவரை சந்தோஷ் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும். உளவுத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, இது எந்த காலேஜுக்கு போனாலும் இது கிடைக்காது. வீதியில் நின்று கத்துத்தரோம். தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போஸ்ட்மார்டம் எப்படி பண்ணணும் மருத்துவத்துறைக்கும் காவல்துறைக்கும் கற்றுத்தரக்கூடிய அமைப்புல இருந்து பேசுறோம். நாங்க எல்லாருமே மனித உரிமையை காப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக பேசல.
இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிபுணத்துவம் உள்ளவங்க, பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க. கூர்மையா பொறுப்போடு கவனிங்க என்ன நடந்ததுன்னு. ஒரு வழக்கறிஞர் மீது இந்த டிஎஸ்பி செல்வராஜுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது. அவன் காக்கி சட்டை கலட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ மாட்டி இருக்கிற எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஒரு 25 வருஷம் பணி செய்த ஒரு வழக்கறிஞரை தூக்கி வேன்ல வந்து ஒரு 8 மணி நேரமா ஒரு வேன்ல வச்சு மறிச்சு செல்போனை பறிக்கிறைய. உன்கிட்ட இருக்கிற செல்போனை பறிச்சா உன்னுடைய டிக்னிட்டி மாண்பு பறி போகாதா? செல்வராஜ் டிஎஸ்பி வாங்கன்னு சொல்லி உன் பாக்கெட்ல இருக்கிற செல்போனை பறித்தால் உன்னுடைய டிக்னிட்டி பறி போகாதா? உன்னை காட்டிலும் படிப்பில் அதிகமாக படித்த, உன்னை காட்டிலும் சமூக அந்தஸ்துள்ள, உன்னை காட்டிலும் அறிவு அதிகம் பெற்ற, உன்னை காட்டிலும் சமூக ஆர்வத்தோடு பணி செய்யக்கூடிய, உன்னை காட்டிலும் எதிலும் குறைவில்லாத குணசேகரன் வழக்கறிஞருடைய செல்போனை பறித்தால் அவருடைய டிக்னிட்டி மாண்பு பறி போகாதா? அது ஒரு பெண் காவலரை பறிப்பதற்கு ஏற்பாடு செய்தார். இது குற்றம் இல்லையா? அவர் என்ன செய்தார்? சங்கர் காவல் விசாரணையில் இறந்து விட்டார். 5 மணிக்கு மேல் உடற்கூறாய்வு செய்யக்கூடாது, இது சட்டம். போஸ்ட்மார்டம் ஒரு கஸ்டோடியல் டெத் காவல் நிலைய விசாரணையில் இறந்துட்டா அந்த பாடியை செய்யக்கூடாது. எப்படி செய்யலாம்? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது, மாவட்ட கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கி போஸ்ட்மார்டம் பண்ணலாம். அன்னைக்கு என்ன கரூர் மாவட்டத்தில் சங்கர் இறந்த அன்னைக்கு என்ன சட்ட விரோதம் நடந்தது? அன்னைக்கு என்ன அசாதாரண சூழல் நடந்தது? இந்த மாவட்ட ஆட்சியத்தை நீங்க எப்படி அனுமதி வாங்குறீங்க? எதையும் விசாரிக்காத, என்ன நடக்குதுன்னு தெரியாத, பூமுட்டையா கையெழுத்து எழுதி போட்ட இந்த மாவட்ட ஆட்சியர் தெரிய வேண்டாமா? எதற்காண்டி கேட்கிறாங்க? ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எதற்காண்டி கேட்கிறாங்க? அவன் ரவுடியா இருக்கட்டும், 5 மணிக்கு மேல போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடாது, நம்ம கடிதம் கொடுக்க கூடாதுன்னு தெரியல. டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையில் 5 இன்ஸ்பெக்டர் 100 போலீஸ் வந்து எதுக்கு நிப்பாட்டுற? உடற்கூறாய்வு செய்யற இடத்துல போலீஸ் போர்ட்ஸ் எதற்கு? அது மருத்துவத்துறையினுடைய வேலை. சட்டம் என்ன சொல்லுது? தீர்ப்பு என்ன சொல்லுது? உடற்கூறாய்வு செய்யும் போது 2 டாக்டர் வச்சு உடற்கூறாய்வு செய்யணும். 4 மணிக்கு முன்னாடி உடற்கூறாய்வு செய்யணும். உடற்கூறாய்வு நடக்கும் பொழுது முழுமையா வீடியோவோட பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் அந்த அறையில இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ்லையும் பதிவாகணும். உடற்கூறாய்வு முடிஞ்ச உடனே பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அந்த உடற்கூறாய்வினுடைய முதல் கட்ட அறிக்கையும் வீடியோ பதிவையும் புகைப்படத்தையும் கொடுக்கணும்னு உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை பெஞ்சினுடைய உத்தரவு, சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழங்கக்கூடிய உத்தரவு சொல்லி இருக்குது. அந்த உத்தரவு நகலை ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி குணசேகரன் வழக்கறிஞர், சண்முக வழக்கறிஞர் எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை இயக்குநருக்கு அந்த கடிதத்தை கொடுக்கறாங்க. நீதிமன்ற நடுவர்கள் இது சட்டப்பணி தானே? இது சட்டப்பணி தானே? உங்களுக்கு எரிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? டிஎஸ்பிக்கு உங்களுக்கு யார் உத்தரவிட்டா? உங்க டிஐஜி உத்தரவிட்டாரா? இல்ல உங்க ஐஜி உத்தரவிட்டாரா? இது அப்படியே தடுத்துருங்கப்பா, போலீஸ் கெட்ட பேரு, சட்டம் இல்ல, இந்த கஸ்டோடியல் டெத் பெருசாயிடக்கூடாது, சென்சிட்டிவ் ஆயிடக்கூடாது அப்படின்னு உங்க உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதுனால நீங்க செஞ்சீங்களா? அது தப்பு இல்லையா? சட்டப்படி உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குதோ அதை செய்யுங்கன்னு முறைப்படி குணசேகரன் வந்து கடிதம் கொடுக்கிறார் வழக்கறிஞருக்கு. குணசேகரன், நீங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்க, அவர் சம்பளம் வாங்காம மனித உரிமை பணி செய்யறார். நீங்க மாசம் 80,000 சம்பளம் வாங்குறீங்க. செல்வராஜ் டிஎஸ்பி அவர்களே, அவர் எந்த சம்பளம் வாங்காம, சங்கர் வீட்டுல ₹1 கூட வாங்காம அந்த குடும்பத்திற்கு இலவச சட்ட உதவி செய்வதற்காக வழக்கறிஞர் சண்முகம், குணசேகரன் எல்லாம் நீதிமன்றத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போய் முறையா கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் போஸ்ட்மார்டம் பண்ணுங்க. இது சொல்றது குற்றமா? சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய எல்லாருடைய கடமை இல்லையா? ஒரு வழக்கறிஞருக்கு அது கூடுதல் கடமை இல்லையா? எந்தவித எதிர்பார்ப்பும், எந்தவித பீஸும் இல்லாமல், தொகையும் இல்லாமல் இலவசமாக அந்த வழக்கறிஞர் தலையீடு செய்தது சட்டப்படி சரிதானே? அப்படி சட்டப்படி பணி செய்த அந்த வழக்கறிஞரை அழைத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி செல்போனை பறித்து ஒரு 6 மணி நேரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய ஒரு பகுதியில் வந்து போலீஸ் கண்ட்ரோல்ல நீங்க அடைச்சி வச்சு சட்டவிரோதம் செஞ்சது டிஎஸ்பி செல்வராஜ். உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நாங்க சரியா? உங்களை நாங்கள் மதித்து பேசுவது சரியா? அது நியாயம் தானா? உங்களை நாங்கள் ஏன் இந்த ஆத்திரத்தோடு விமர்சிக்கிறோம்? உங்களை ஏன் நாங்கள் இந்த கோபத்தோடு விமர்சிக்கிறோம்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த கூலியும் நாங்கள் பெறாமல் சட்டத்தை ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் செயல்படுகிறோம்.
மாதம் சம்பளம் வாங்கிக் கொண்டு அரசினுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு அரசினுடைய பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களே சட்டப்படி செயல்பட்ட குணசேகரன் மீது வழக்கு போட்டது குற்றம் தானே? உங்கள் மீது எங்களுக்கு கோபம் வருவது குற்றம் தானே? சரிதானே? உங்கள் மீது எங்களுக்கு ஆத்திரம் வருவது சரிதானே? உங்களை இழிவுபடுத்தி பேசுவதில் என்ன தவறு? நீங்கள் எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தால் வழியே கிடையாது. இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திவேன் தலைமையில் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடத்துறோமே, இதுதான் ஜனநாயகத்தினுடைய பலம். என்ன செஞ்சீங்க? மனித உரிமைக்காக செயல்பட்ட ஐயா விஸ்வநாதன் மீது வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு போட்டீங்க. மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்புடைய தேசிய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிவேன் உயர்நீதிமன்றத்தில் அதை உடைச்சார். சாதி வேற்றுமை இல்லாம சமத்துவத்துக்காண்டி செயல்படக்கூடிய வழக்கறிஞர் ராஜேந்திரன் மீது வழக்கு விழுந்தது, எஸ்சி வழக்கு விழுந்தது. எல்லாரும் கூட நின்னோம். நீங்க என்ன செஞ்சீங்க? காவல்துறை அவருக்கு எதிராக செயல்பட்டீங்க. குணசேகரன் மீது வழக்கு போட்டீங்க. இப்படி ஒவ்வொருத்தர் மீது நீங்கள் வழக்கு போடும் பொழுது எதிர்பக்கத்தில் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சட்ட ரீதியாக உங்களை வீழ்த்தக்கூடிய இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கரூரில் எளிமையாக ஒரு பொய் வழக்கு போட்டு கடந்து விடலாம் என்று டிஎஸ்பி அவர்களே, இன்ஸ்பெக்டர் அவர்களே நினைத்து விட வேண்டாம். உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த வழக்கில், சங்கர் வழக்கில் நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். வழக்கறிஞர் குணசேகரன் சண்முகம் மீது போடப்பட்ட வழக்கிற்காக உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். 13ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு 6 மணிக்கு தொடர்பு சம்பவம் நடந்த உடனே பிணக்கூராய்வு நடந்துகிட்டு இருக்குது, தொந்தரவு பண்ணாதீங்க. உடனே கேட்டேன், பிணக்கூராய்வு டாக்டர் தானே பண்ணுவாங்க, டிஎஸ்பிக்கு உங்களுக்கு என்ன வேலை? வெளியில இருந்து எனக்கு எல்லா தகவலும் வந்துகிட்டே இருக்குது. 100 போலீஸோட ரவுடி மாதிரி அங்க நின்றுகிட்டு குணசேகரன் சாரை கடத்தி நீங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்க எஸ்பிக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன், உங்க டிஎஸ்பி கேவலமா நடந்துகிட்டாரு. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக முயன்ற ஒரு மனித உரிமை காப்பாளர் வழக்கறிஞர் மீது அவரை கடத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு வழக்கறிஞர் குணசேகரன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க போறாங்க. சாராயம் விற்கிற வீட்டுக்கும், பொறுக்கித்தனம் பண்ற வீட்டுக்கும், கஞ்சா விற்கிற வீட்டுக்கும் போகாத போலீஸ், மனித உரிமையை காக்கிறதுக்காக செயல்படக்கூடிய சண்முகத்தினுடைய வீட்டுக்கு உங்க போலீஸ் போகுதுன்னு எஸ்பிட்ட சொல்றேன். நான் விட்டுற சொல்லிடுறேன் சார். ஆனா அந்த வழக்கு எப்படி வந்தது? எங்கள் சைடு எவ்வளவு நியாயம் இருக்குது? மனசாட்சியுள்ள காவல்துறை நண்பர்களே, மனசாட்சியுள்ள உளவுத்துறை நண்பர்களே, சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பின்படி சங்கருடைய உடல் பிணக்கூராய்வு செய்ய வேண்டும் என்பது கேட்பது ஒரு வழக்கறிஞருடைய தார்மீக கடமை இல்லையா? அதை செய்ய தவறியது குற்றம் இல்லையா? இதற்காக தொடர்ந்து போராடுவோம். உங்களுக்கு எதிராக, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு எதிராக எதிர்த்து நிற்போம். சட்டத்தை வளைக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக தொடர்ந்து எதிர்த்து நிற்போம். காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சமரசமில்லாமல் போராடும். மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திவேன் தலைமையில் உயர்நீதிமன்றத்தில் உங்களை நாங்கள் நிறுத்தி கேள்வி கேட்போம். ஏனென்றால் நீங்கள் சட்ட விரோதி, ஏனென்றால் டிஎஸ்பி அவர்களே நீங்கள் சமூக விரோதி, ஏனென்றால் நீங்கள் ஜனநாயக விரோதி. உங்களை நாங்கள் வன்மையாக கண்டித்து தொடர்ந்து கண்டன உரை நிகழ்த்துவதற்காக இந்த அரங்கிற்கு வருகை தந்துள்ள, பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்துள்ள வழக்கறிஞர் தோழர் முருகானந்தம் அவர்களை, வரக்கூடிய தோழர்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன், நீங்க மன்னிக்கணும். அருமைக்குரிய தோழர் நல்வினை ராஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க. 10 ரூபாய் இயக்கத்தை சேர்ந்த தோழர், ரொம்ப ஈடுபாடோடு மனித உரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க சமரசம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ, அவர் மீட்டிங் போடக்கூடிய எல்லா காலையும் போலீஸ் தடுத்து நிறுத்துறாங்க. இருந்தாலும் சமரசம் இல்லாமல் போராடிக்கூடிய தோழர் நல்வினை, டாக்டர் நல்வினை ராஜா அவர்களை கண்டன உரை நிகழ்த்துமாறு தோழமையோடு அழைக்கிறோம். சட்டத்தை காப்பதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக, மனித உரிமைகளை காப்பதற்காக தெருவிலே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்ட மனித உரிமை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பிலே போராட்ட வாழ்த்துக்களை கூறி வரவேற்கின்றேன். காவல்துறைக்கு முதல்ல நன்றி சொல்றோம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்கே நான் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்சு திண்டுக்கல் போக போகிறேன். நாளை விருதுநகரில் சமூக பாதுகாப்பு மாநாடு.
இந்த நிகழ்ச்சி எல்லாம் நாங்க பேசக்குள்ள காவல்துறை விமர்சனம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எங்கள் மீது ஒரு கல் விழுந்தாலும், ஒரு சமூக விரோதி, ஒரு ரவுடி பையன் எங்க மேல ஒரு கல்லெடுத்தா கூட கரூர் காவல்துறை எங்களை காப்பாற்றும், எங்கள் மீது கல் விழாமல் பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தமிழகமெங்கும், உலகமெங்கும், இந்தியாவெங்கும் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே காவல்துறைக்கு நன்றி சொல்கின்றோம். அருமை நண்பர்களே, இங்கே காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளர், காவல்துறையுடைய ஆய்வாளர் நடந்து கொண்ட மனித உரிமை மீறல்களை பற்றி தான் சொன்னார்கள். இது தமிழக காவல்துறையிலே கரூர் காவல்துறை மட்டும் செய்யவில்லை, கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருவள்ளூர் வரை தமிழகத்துடைய காவல்துறை ரவுடி காவல்துறையாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்துடைய காவல்துறை சார்ந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் காக்கி சட்டை போட்ட மனிதர்கள் கிடையாது, காக்கி சட்டை போட்ட ரவுடிகள் இவர்கள். எங்களுடைய வரிப்பணத்திலே, பொதுமக்கள் வரிப்பணத்திலே சட்டத்தை காப்பாற்றுவதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து காக்கி சட்டையை போட்ட இந்த களவாணிகள் சட்ட விரோதிகளாக, சமூக விரோதிகளாக, ரவுடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வழக்கறிஞர் குணசேகரன் மனிதர்களை காப்பதற்காக கட்டணம் வாங்காமல் இலவசமாக தன்னுடைய கட்சிக்காரனுக்காக, பாதிக்கப்பட்ட நபருக்காக நீதி கேட்டு டாக்டரிடம் மனு கொடுத்தார் என்கிற கோபத்திலே வழக்கறிஞர் குணசேகரனை, வழக்கறிஞர் சண்முகத்தை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறீங்க. ஒரு ரவுடி என்கின்ற பட்டத்தை சுமத்தி சங்கர் என்கின்ற ஒரு நபரை காலை உடைத்து அவருடைய உயிர் பறிபோவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றீர்கள். சங்கர் ரவுடி என்று காவல்துறை சொல்கின்றது, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அது உண்மையாகவே இருக்கலாம். தமிழகத்திலே, இந்தியாவிலே ரவுடிகள் எப்படி உருவாகின்றார்கள் என்றால் காவல்துறையால் தான் ரவுடிகள் உருவாகின்றார்கள். முதல் குற்றத்தை ஒரு நபர் செய்கின்ற பொழுது தமிழகத்துடைய காவல்துறை சரியாக வழக்கு பதிவு செய்து, சரியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, பிணையிலே செல்ல விடாமல் தடுத்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தால் தமிழகத்திலே ஒரே ஒரு ரவுடி கூட உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்தியாவுடைய சட்டங்கள் மிக கடுமையான நல்ல சட்டங்கள். ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய காவல்துறை ஈரல் கட்டு போய் ஊழலே சிதைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த டிஎஸ்பியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றோம், கரூர் காவல் ஆய்வாளரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றோம். குணசேகரனை அடைத்து வைக்கின்றாய், சட்டவிரோதமாக சங்கரை காலை உடைத்திருக்கின்றாய், உனக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்ட ஒரு சாமானிய மனிதரை, பாமர மனிதரை, எளிய மனிதனை காலை உடைத்து உயிரை பறித்து கொலை செய்திருக்கின்றாய். இன்னைக்கு இரவு கரூர் டவுன்ல இருக்கிற, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசாங்க சாராய கடையிலையும் 10 மணிக்கு மேல சட்டவிரோதமா சாராயம் விற்குது. இந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால், அவர் போட்டிருக்கக்கூடிய சீருடைக்கு தில் இருந்தா, ஆம்பளையா இருந்தா போய் அந்த சாராய வியாபாரிய கையொடைச்சுப்பார், அவனை போய் கேட்டுப்பார், தட்டி கேட்டுப்பார். கரூர்ல கஞ்சா விற்குது, கரூர்ல கஞ்சா பகிரங்கமாக விற்கப்படுகிறது, கரூர்ல லாட்டரி சீட்டு பகிரங்கமாக விற்கப்படுகிறது. இதெல்லாம் சட்ட பூர்வமான செயலா, சட்டவிரோத செயலா? இந்த சட்டவிரோத செயலை செய்யக்கூடிய சமூக விரோதிகளை போய் இந்த டிஎஸ்பி காவல் ஆய்வாளரும் தட்டி கேட்டு பார்க்கட்டுமே, அவருடைய காலை உடைச்சு பார்க்கட்டுமே, அவருடைய உயிரை எடுத்து பார்க்கட்டுமே. அதையெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு துணிச்சல் இருக்குமா என்று பார்த்தால், இவர்கள் அந்த அரசியல் ரவுடிகளுக்கு முன்பு, மாமூல் கொடுக்கின்ற அந்த முதலாளிகளுக்கு முன்பு அடிமைகளாக கை கூப்பி அவர்கள் சேவகம் செய்யக்கூடிய வாட்ச்மேன் வரை காக்கி சட்டை போட்டுக்கொண்டு இந்த டிஎஸ்பியும் இந்த காவல் ஆய்வாளரும் செய்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை எதில் அடிப்பது என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். அருமை நண்பர்களே, இவர்களுக்கு காவல்துறை சார்ந்தவர்கள் காக்கி சட்டை கொடுத்திருப்பது மக்களை காப்பதற்கு, சட்டத்தை காப்பதற்கு, சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு, நீதியை காப்பதற்கு. நீதினா என்ன? இந்தியாவுடைய சட்டங்கள் என்ன சொல்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றது? எந்த மனிதனையும் சட்டத்தின்படிதான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதை செய்வதற்கு தான் காவல்துறை இருக்கின்றது, நீதித்துறை இருக்கின்றது, தண்டனை வழங்குவதற்கு. ஆனால் எங்களுக்கெல்லாம் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. காவல்துறையிடம் இங்கே போராட்டம் செய்வதற்கு, மனித மீறலுக்கு காவல்துறையுடைய அடக்குமுறைகளை மக்கள் மத்தியிலே தோல்வியுறுத்தி காட்டுவதற்கு, ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றோம். காவல்துறை அனுமதி மறுக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குணசேகரன், இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சண்முகம் போன்ற நம்முடைய தோழமைகள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு, காவல்துறை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு, தமிழக அரசுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் நீதிமன்ற அனுமதி பெற்று இன்றைக்கு சட்டப்பூர்வமாக ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். இது இந்திய குடிமக்களாகிய எங்களுக்கு சமூக கடமை, சட்ட கடமை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் காவல்துறை எப்படி நடக்கின்றது? ரவுடிகளை போல், சமூக விரோதிகளை போல் காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு செய்வதை அனுமதிக்கவே முடியாது.
எப்படி இவர்கள் ரவுடிகளை உருவாக்குகின்றார்கள், எப்படி இவர்கள் ரவுடிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மக்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது. வழக்கறிஞர் எனக்கு 30 ஆண்டுகள் வழக்கறிஞர் செய்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த காவல்துறை பற்றி நன்றாக தெரியும். ஒரு வழக்கறிஞர் வழக்கு சார்ந்து காவல் நிலையத்துக்கு சென்றால் உட்கார சொல்ல மாட்டாங்க. ஒரு ரவுடி பையன் ஒரு முடிச்சவைக்கு மொல்ல மாறி காவல்துறைக்கு பாம்பு தரம் வந்தானா, தலைவரை வாங்க உட்காருங்க நாற்காலி தரக்கூடிய சமூக விரோதிகள் நம்முடைய தமிழக காவல்துறை சார்ந்தவர்கள், நம்முடைய தமிழக காவல்துறை சார்ந்தவர்கள். ஒரு குற்றவாளி குற்றம் செய்கின்ற பொழுது முதல் தகவல் அறிக்கையை சரியாக தாக்கல் செய்து 60 நாட்களே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளி பிணையிலே வர முடியாத அளவிற்கு வழக்கை மிக கடுமையாக கொண்டு சென்றால் நீதிமன்றம் விரைவாக தண்டனை பெற்றுக் கொடுத்துவிடும். ஆனால் இதே கரூர் நகரிலே, கரூர் மாவட்டத்திலே கல்குவாரிக்கு எதிராக போராடிய, கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகநாதன் என்பவர் கொலை வெறியோடு தாக்கப்படுகின்றார். கல்குவாரி உரிமையாளர்களால் காவல் நிலையத்தில் புகார் தரார், கொலை முயற்சி புகார் தரார். காவல்துறை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்கின்றது, வட இந்திய குற்றவாளிகளை கைது செய்கின்றது, கல்குவாரி உரிமையாளரை கைது செய்கின்றது. அவர்கள் எல்லாம் பிணையிலே செல்வதற்கு காவல்துறை உதவியாக இருக்கின்றது. வழக்கு பதிவு செய்து 8 ஆண்டுகள் ஆகின்றது. இன்று வரை அந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு கரூர் மாவட்ட காவல்துறைக்கு திறமை இல்லை, ஆண்மை இல்லை. நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. கரூர் ஜெகநாதனை கொலை செய்ய முன்ற குற்றவாளிகளுக்கு வட இந்திய கூலிப்படையினருக்கு எதிராக கரூர் நீதிமன்றம், அரவாக்குறிச்சி நீதிமன்றம் NPW நான் பேரபிள் வாரண்டை பிறப்பித்து 7 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு கரூர் மாவட்ட காவல்துறைக்கு தைரியம் இல்லை, திறமை இல்லை, திறனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு யூனிஃபார்ம் கட்டி போட்டு போனா. அதன் பிறகு கரூர் ஜெகநாதன் அதே குற்றவாளிகளால், அதே கல்குவாரி ஓனரால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். லாரியை விட்டு அடித்து கொலை செய்யப்படுகிறார். இன்று வரை இந்த வழக்கை விரைவுபடுத்தி குற்றவாளிகளின் தண்டனை பெற்றுத் தருவதற்கு இந்த காவல்துறைக்கு திறமை இல்லை. திறமை இல்லாம நீங்க வேலை செய்றீங்க. கொரோனா காலம், எங்களுக்கு சோத்துக்கு இல்ல, வேலை கிடையாது. நாங்க எல்லாரும் வீட்டோட முடங்கி இருந்தோம். அரசாங்கம் சொல்லிடுச்சு வீட்டோட தனித்திரு விழித்திரு வீட்டோட சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாம் வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போல, கூலித்துறை வேலைக்கு போல, எல்லாரும் வீட்டோட இருந்தோம். எங்களுக்கு எல்லாம் வருமானத்துக்கு வழி இல்ல, சோத்துக்கு வழி இல்ல. ஆனால் இந்த காவல்துறை சார்ந்தவர்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா கூட கஷ்டமா போயிருவேன். 30ஆம் தேதி 31ஆம் தேதி உங்க கணக்கில் பணத்தை ஏற்றமில்ல, சம்பளத்தை கொடுத்தமில்ல, படிக்காசை கொடுத்தமில்ல, வீட்டு படி கொடுத்தமில்ல, பஞ்சப்படி பயணப்படி எல்லா படியும் கொடுத்தமில்ல. நீ சத்தா உன் பொண்டாட்டிக்கு சாவரைக்கு பென்ஷன் தரமில்ல, உன் பிள்ளைக்கு கருணெடுப்பில் வேலை தரமில்ல. இதெல்லாம் எதற்காக? சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளிகள் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு. ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்தில் 26 பேர் காவல்துறையால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கவுண்டர் என்ற பெயரால். இது தமிழகத்திலே காவல்துறைக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகின்றது. தமிழகத்துறை காவல்துறைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் போட்டிருக்கூடிய யூனிஃபார்ம் மீது நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை என்கவுண்டர் காட்டுகின்றது. அதை தோல்வித்து காட்டுவதற்காக தான் இங்கே நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அருமை நண்பர்களே, இங்கே நம்முடைய தோழர்கள் மீது பொய் வழக்கு போட்டு முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே ஜெகநாதன் கொலை வழக்கில், படுகொலை வழக்கிலே போராடிய சண்முகம் வழக்கினருக்கு எதிராக பொய் வழக்குகள் போட்டார்கள், முடக்க முடியவில்லை. தொடர்ந்து குணசேகரன் அவர்களும் சண்முகம் அவர்களும் மனித உரிமை போராளிகளும் தொடர்ந்து மனித உரிமை மீறலுக்கு எதிராக பொதுமக்களுக்கு ஆதரவாக சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு, நீதியை பெற்றுத் தருவதற்கு களத்தில் இறங்கி போராடுவார்கள். அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டால், அவர்களை முடக்க நினைத்தால் தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து நிற்போம், வந்து நிற்போம், வந்து நிற்போம் என்கிற செய்தியை சொல்லி துணிந்து போராடி கொண்டிருக்கூடிய நம்முடைய மனித உரிமை போராளிகள் குணசேகரன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சண்முகம் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பிலே, சமூக ஆர்வலர் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடர்ந்து போராடுகள். இந்த காக்கி சட்டை போட்டவர்கள் வாட்ச்மேனுக்கு சமமானவர்கள், இந்த காக்கி சட்டை போட்டவர்கள் வாட்ச்மேனுக்கு சமமானவர்கள். நாம் நம்புவது சட்டத்தை மட்டும்தான், நீதியை மட்டும்தான். நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த வழக்கறிஞர் தோழர்கள், மனித உரிமை போராளிகள் தொடர்ந்து போராடுவார்கள். அவரோடு நாங்கள் நிற்போம், நிற்போம், நிற்போம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக